யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 13,000 குடும்பங்களை அடுத்த வருடத்தில் மீள்குடியேற்ற திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். மத்திய மலைநாட்டின் முக்கியத்துவமிக்க நிலப்பரப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்காக விசேட அதிகாரிகளைக் கொண்ட அதிகார சபையொன்றை நிறுவும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது மாவட்ட செயலாளர்களிடம் வினவியுள்ளார். அடுத்த வருடத்தில் புதிய அதிகார சபையின் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதன்போது ஜனாதிபதிக்கு பதிலளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியான வெள்ளம், மண் சரிவுகளுக்கு உள்ளாகும் பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான வீடுகளில் குடியேற்றும் வேலை திட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். கைவிடப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டங்கள் குறித்து விரைவான கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை மாத்திரம் அடையாளம் கண்டு அந்த வீடுகளின் பணிகளை நிறைவு செய்வதற்காக வீடுகளுக்கு உதவி வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேவையை கருத்தில் கொண்டு இராணுவ முகாம்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்கும் அதேவேளை ஏனைய விசாலமான காணிகளை முதலீடுகளுக்காக வழங்குவதற்கும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை விரைவாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். Thank you.